வணக்கம். திமுக தேர்தல் அறிக்கை தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு ஆலோசனை தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுக மும்முரமாக இருக்கக்கூடிய சூழலில் மற்றொரு புறம் தற்பொழுது தேர்தல் தயாரிப்பும் தீவிரமடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்ச் 2வது வாரத்திற்குள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கான அனைத்து வித பணிகளும் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பெறப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக இந்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் இன்னும் 10 நாட்களில் முடிக்கப்படும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது, சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாராகி வருகிறது. இன்னும் 10 நாட்களில் அது முழுமை பெற்று முதல்வரிடம் வழங்கப்படும். அதே போன்று மற்ற கூட்டணி கட்சிகளுடனான அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையும் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் திமுகவினர் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று இந்த தேர்தல் தயாரிப்பு குழு கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு தரப்பினர், விவசாயிகள், தொழில்துறையினர், அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கான அந்த மகளிர் உதவி தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக ஏற்கனவே முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீடியோ வடிவில் தன்னுடைய செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த முக்கிய அறிக்கையில் இது இடம்பெறும் என்றும், அதே போன்று பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான அந்த உதவித்தொகை உயர்த்தப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தோம்னால் பெண்களையும் இளைஞர்களையும் மையப்படுத்தி தான் இருக்கும் என்றும் இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது மகளிர் விடியல் பேருந்து பயணம் அறிமுகப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அது மற்ற பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏதேனும் நலத்திட்டம் அல்லது இலவச அறிவிப்புகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகுமா என்று சொன்னால், 2006ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்பட்டது. அதற்கு பின்பு பல்வேறு விதமான அறிவிப்புகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால் அதுபடி மாதம் தோறும் மின்சாரம் கணக்கீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது வரை அது அமல்படுத்தப்படவில்லை. இந்த தேர்தல் அறிக்கையில் மீண்டும் அந்த திட்டம் அமல்படுத்தப்படுமா என்றும், அதே போன்று வருடத்திற்கு 3 சிலிண்டர்கள் உள்ளிட்டவை குறித்தும் அறிவிப்புகள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக அறிவித்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிவிப்புகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாகவும் அதைவிட ஒரு சிறப்பான அறிக்கையாகவும் இது இருக்கும் என்றும் தேர்தல் தயாரிப்பு குழுவின் தலைவர் கனிமொழி ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இன்னும் 10 நாட்களில் அண்ணா அறிவாலயத்தில் வைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடிய இந்த நிகழ்வு பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு முன்பு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இந்த வாரத்திற்குள் இறுதியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.